தங்கம் வாங்க வேண்டுமென்றால் நகைக்கடைகளுக்கு சென்றுதானே நாம் தங்கம் வாங்குவோம். அந்த நகைக்கடைகளுக்கு எப்படி தங்கம் கிடைக்கிறது, அவர்கள் எங்கிருந்து அதை பெறுகிறார்கள் என்ற கேள்விகளை கேட்டுக்கொண்டே போனால் இதற்கு பிறகு பெரிய நெட்வொர்க்கே செயல்படுகிறது. முதலில் இந்திய விதிகளின்படி வெளிநாடுகளிலிருந்து தங்கத்தை முதலீடு செய்வது எப்படி என தெரிந்து கொள்ளலாம். இந்தியாவை பொறுத்தவரை யாரும் தங்கள் இஷ்டத்துக்கு தங்கம் அல்லது வெள்ளியை இறக்குமதி செய்ய முடியாது. மத்திய அரசின் வர்த்தகம் மற்றும் தொழில் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் வெளிநாட்டு வர்த்தக இயக்குநரகம்தான் இதனை முடிவு செய்யும். ஒவ்வொரு ஆண்டும் எந்த வங்கிகள் இந்த உலோகங்களை இறக்குமதி செய்யலாம் என்று இந்த இயக்குநரகம்தான் பட்டியல் வெளியிடும். மத்திய அரசின் கீழ் செயல்படும் இயக்குநரகம் 2026ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரை மட்டுமே தங்கம் இறக்குமதி செய்ய சில வங்கிகளுக்கு அனுமதி அளித்திருக்கிறது. அதன் பிறகு புதிய உத்தரவுகள் எதுவும் இந்த இயக்குநரகம் வெளியிடவில்லை. இதனால் மத்திய அரசால் அனுமதிக்கப்பட்ட வங்கிகள் சட்டப்பூர்வமாக தங்கம் மற்றும் வெள்ளிகளை புதிதாக இறக்குமதி செய்ய முடியாத நிலை உருவாகியுள்ளது. இதனால் ஏற்கனவே இறக்குமதி செய்யப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளிதான் தற்போது இந்தியாவில் இருக்கிறது. புதிய உத்தரவுகள் எதுவும் இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்று கூறப்படுவதால் கிட்டத்தட்ட 5 டன் தங்கமும் சுமார் 8 டன் வெள்ளியும் இன்னும் இந்திய மார்க்கெட்டுக்குள் வராமல் இருக்கின்றன. அதே நேரத்தில் ஏற்கனவே வந்துள்ள பெரிய அளவிலான தங்கம் மற்றும் வெள்ளி சரக்குகள் சுங்க சோதனை நிலையங்களில் சிக்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதேபோல நகைக்கடைக்காரர்கள் தரப்பிலும் மற்றொரு தகவல் வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 13 டன் உலோகம் ஏற்கனவே ஆர்டர் செய்யப்பட்ட நிலையில் புதிய தங்கத்தை ஆர்டர் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இப்போது விஷயம் என்னவென்றால், ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்கும் தங்கம்தான் இருப்பதால் தங்க நகைக்கு டிமாண்ட் அதிகமாகியுள்ளது. இது எங்கே போய் முடியும்? வேறு எங்கு? தங்க நகை வழக்கத்தை விட பல மடங்கு அதிகரிக்கும் இடத்தில்தான் போய் முடியும். இந்த பரிதாபகரமான சூழலில்தான் இன்னும் சில நாட்களில் அட்சய திருதியை பண்டிகை வர இருக்கிறது. தங்கத்தின் விலை எந்த அளவுக்கு உயரும் என்றே கணிக்க முடியவில்லை. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டிய நிலையில் நகைக்கடைக்காரர்களும் பொதுமக்களும் இருக்கின்றனர். இதற்கெல்லாம் ஒரே தீர்வு என்னவென்றால், மத்திய அரசின் வர்த்தக மற்றும் தொழில் அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் வெளிநாட்டு வர்த்தக இயக்குநரகத்தின் புதிய உத்தரவு எப்போது வெளியாகும் என்பதுதான். அது வெளிவந்தவுடன் சுங்கத்துறையிடம் சிக்கியுள்ள சரக்குகள் அனுமதி பெறும். இறக்குமதி மீண்டும் தொடங்கும். சந்தை சீராகும். இது தங்கம் அல்லது வெள்ளி பற்றாக்குறை பிரச்சனை அல்ல. நிர்வாக அனுமதி தாமதம் காரணமாக உருவான தற்காலிக தடை. இந்த தாமதம் நீண்டால் நாம் நினைத்தது போலவே அட்சய திருதியைக்கு தங்கத்தின் விலை உயர்வதை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது என்பதே கசப்பான உண்மை. இங்கே அரசியல் ரீதியாக கேட்கப்பட வேண்டிய மற்றொரு கேள்வி என்னவென்றால், இந்த நிர்வாக தாமத தடை வேண்டுமென்றே உருவாக்கப்படுகிறதா என்பதுதான். பொறுத்திருந்து பார்ப்போம்.